வணக்கம் ஐயா, என் பெயர் இந்துவதனி. நாங்கள் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவிகள். எங்களுக்கு கிராம தங்கள் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு பாடப்பகுதி இருக்குது. இன்னைக்கு பருத்தியில் இருக்க சிறப்பு செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாங்க ஐயா. முதலாவதாக கேப் ஃபில்லிங், இடைவெளி நிரப்புதல்னு சொல்லுவாங்க தமிழில். ஃபஸ்ட்டு விதை விதைத்து 10 நாட்களுக்குள்ளே இந்த பயிற்சியை பண்ணணும். இப்போ பருத்தி விதை இங்கேயும் அங்கேயுமா முளைச்சிருந்துச்சுன்னா நமக்கு சரியான மகசூல் கிடைக்காது. அந்த இடைவெளியாக இருக்கிற இடத்துல ஒரே மாதிரி வளர்ச்சிக்காக அந்த நாற்றை நட்டோம்னா நமக்கு சரியான மகசூல் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் இடைவெளி நிரப்புதல்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக தின்னிங், அதுக்கு தமிழில் பயிர் களைத்தல்னு சொல்லுவாங்க ஐயா. இப்போ ஒரே இடத்துல 2-3 செடி ஒரே இடத்துல வளரும் போது அதுக்கு தேவையான இடைவெளி இல்லாமல் சரியான சத்துக்கள் கிடைக்காம நல்லா வளராது. ஒரு செடி திறம்பட வளரணும்னா அங்கே இருக்க நோய்வாய்ப்பட்ட குறைபாடு உள்ள செடிகளை நீக்கிறது தான் தின்னிங், பயிர் களைத்தல்னு சொல்லுவாங்க. டாப்பிங், நுனி நீக்குதல்னு சொல்லுவாங்க ஐயா. ஒரு நிலம் வளமானதாக இருந்துச்சுன்னா நமக்கு தலை சத்து அதில் அதிகமாக இருக்கும். தலை சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெஜிடேட்டிவ் பேஸ்ன்னு சொல்லக்கூடிய தாவர கட்ட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அந்த தாவர கட்ட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால இந்த பருத்தி விதைக்கு சரியான ஊட்டச்சத்துக்கள் போகாது இருக்கங்காட்டி நம்ம நுனி நீக்கணும். இதை 90வது நாளில் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த இது இருக்குல்லங்க ஐயா, இதை கிள்ளுனா இப்படி கிள்றதா நுனி நீக்குதல்னு சொல்லுவாங்க ஐயா. இந்த மாதிரியான சிறப்பு பயிற்சிகளை செய்வதன் மூலம் மகச்சூலை அதிகப்படுத்தலாம், நோய் பூச்சி தாக்குதல் கட்டுப்படுத்தலாங்க ஐயா. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் சூழ்நிலைக்கான ஏற்றமான ரகங்கள் என்னென்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் 2, ஸ்ரீவல்லிபுத்தூர் 4, ஸ்ரீவல்லிபுத்தூர் 6, மதுரை 5. இந்த மாதிரியான ரகங்களை நீங்கள் இங்கே போட்டால் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதிகமான மகசூல் வருங்க ஐயா.